அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு நபர் வீடு சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாகவும் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது அவர் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல வீட்டு வரி ரசீதும் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஆவணத்தின் பேர்ல அவர் முறையிட்டார், என்னுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீதிமன்றம் பார்த்துட்டு இது செல்லுபடி ஆகாது, இந்த வீட்டு வரி ரசீது உங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால மிகுந்த மன உளைச்சல் அடைஞ்ச அவரு, எதனால செல்லாது, நான் முறையாத வருஷம் நான் வீட்டு வரி கட்டிட்டு இருக்கேன், ஏன் செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. அது என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அதை எப்படி நம்ம சரி பண்றது தான் அந்த முழுமையான வீடியோ. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதுல உள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புரியும். ஆல்ரெடி இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க, தெரியல அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எனக்காக ஒரு லைக் போட்டு பாருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா சைடில் உள்ள பெல் ஐகான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். அதாவது ஒரு மனிதனா பிறக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கிற இடம் மற்றும் உண்ண உணவு, உடுத்த உடை, இது மூணு கண்டிப்பா அவசியம். அதுல முதல்ல சொல்லக்கூடியது உண்ண உணவு, ரெண்டாவது இருக்க இடம். இந்த இடத்திற்கான நம்ம சொத்திற்கான வீட்டு வரியை நம்ம வருஷம் நம்ம ஊராட்சி மன்றத்திலேயோ இல்ல நகராட்சி இல்ல மாநகராட்சியில கட்டிக்கிட்டு வருவோம். அப்படி நம்ம ரெகுலரா கட்டிட்டு வரும்போது இந்த வருஷத்துல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கணினி மயமாக்க ஆக்கிட்டாங்க, ஆன்லைன்ல ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய பேர் கணினி கட்டிடுறாங்க. கட்டினக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வரி ரசீது அந்த வீடு யாருக்கு சொந்தம், அந்த சொத்து யாருக்கு சொந்தம்ங்கிறதுக்கு ஆனா ஒரு மிகப்பெரிய ஆதாரமா அதை பார்க்கப்படுது. அதே போல உங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மற்றும் அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்துமே இந்த வீட்டு வரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே போல ஒரு முக்கியமான ஒரு அவசரத்துக்கு லோன் எடுக்க போறீங்க, இல்ல வீடு கட்டுறதுக்கே லோன் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முதல்ல வீட்டு வரி தான் கேட்பாங்க. அந்த கடைசியா கட்டின வீட்டு வரியை நீங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த சொத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லோனே கொடுக்க மாட்டாங்க. அதே போல வாடகைதாரரும் அவங்களுக்கு ஒரு ரசீது வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டு வரி ரசீதினுடைய பயன்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அந்த மாதிரி வீட்டு வரி ரசீதை நம்ம அலட்சியமா வீட்டு வரி ரசீது தான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். மிக முக்கியமா வச்சுக்கோங்க, அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி அதை ஃபைல் பண்ணி வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவும். அதே போல அந்த வரியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரியை அந்த வரியில அந்த ரசீதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சர்வே எண் போடுவாங்க. அந்த சர்வே எண்ணுக்கு பதிலா இப்ப என்ன அந்த வார்டு நம்பரை மட்டும் 24 அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. அதையத்தான் இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கையெழுத்து போடாம அந்த பிரிண்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுலயும் சரி, அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கையெழுத்து போட்டிருக்காரு, அதை பணம் கொடுக்குறோம்ல நம்ம பேர் நம்ம கையெழுத்து போடணும். எல்லாருமே ஊராட்சி மன்ற தலைவர் கையெழுத்து போட்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்றோம். அது முற்றிலும் தவறு. நம்மளும் அதுல கையெழுத்து போட்டிருந்தா மட்டுமே செல்லும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது மிகவும் மன உளைச்சல் உண்டாகிடுச்சு அவருக்கு. ஏன்னா நம்ம சைன் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஒரு வீட்டு வரி முழுமை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா ஊராட்சி மன்ற தலைவரும் கையெழுத்து போடணும், நாமளும் அதுல கையெழுத்து போட்டிருந்தா மட்டுமே செல்லும். அதனால நீங்க கையெழுத்து போடாம வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கையெழுத்து போட்டு வாங்க, அடிச்சாப்பிலையும் கையெழுத்து போட்டு வாங்க. அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியல அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, சைடில் உள்ள பெல் ஐகான் டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அமுக்குங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே போல் மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.